உணவிற்கே பிச்சை எடுக்கும் ஆக்கிரமிப்பு குடிமக்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் சென்ற 33% இஸ்ரேலியர்கள். 15 மாதங்களில் 5,88,000 கோடி ரூபாய் இழப்பு. அப்பாவி காசா மண்ணின் மைந்தர்கள் மீது கடந்த 15 மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நடத்திய இன அழிப்பு போர் தோல்வியில் முடிந்துள்ளது. ஹமாஸிடம் அமைதி ஒப்பந்தத்தில் ஆக்கிரமிப்பு நாடு கையெழுத்திட்டுள்ளது. இந்நிலையில் இந்த போரின் காரணமாக இஸ்ரேல் 5,88,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வரலாற்றில் முதன்முறையாக சுமார் 40 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பட்ஜெட் பற்றாக்குறை ஏற்பட்டதோடு சுமார் 34 பில்லியன் நேரடியாக இராணுவத்திற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 60,000 இஸ்ரேலிய நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகை 70% சரிவை சந்தித்துள்ளது. 70 கட்டுமான நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 1/3 பகுதி இஸ்ரேலியர்கள், அதாவது சுமார் 33%த்திற்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களில் 25% பேர் உணவிற்கே திண்டாடி வருகின்றனர். இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள 5,88,000 கோடி ரூபாய் இழப்பு என்பது நேரடி டேட்டாக்கள் மூலம் கிடைக்கப் பெற்றவை. மறைமுகமாக இதனை விட அதிக இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பொருளாதார பத்திரிகையான கால்கலிஸ்ட் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. இராணுவ செலவீனங்களுக்கு நிதியில்லாமல் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு ஒதுக்கிய தொகைகளை இஸ்ரேல் மடைமாற்றம் செய்துள்ளது. இதனால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள முன்பு இருந்ததை விட அதிகமான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்க வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக போர் விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்கி குவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான நிதி இஸ்ரேலிடம் இல்லை. பொருளாதார இழப்புகள் மட்டுமின்றி கடும் மனித இழப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு காயங்கள் மற்றும் மரணநோயின் காரணமாக கணிசமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது.